ராகுல் காந்தி கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக நாகாலாந்து பாஜக பெண் எம்பி புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று காலை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது தன்னிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக மாநிலங்களவை சபாநாயகரிடம் தற்பொழுது புகார் ஒன்றை பாஜகவுடைய பெண் எம்பி, நாகாலாந்தை சார்ந்த பெண் எம்பி சாந்தோக் தற்போது வழங்கியுள்ளார். எழுத்துப்பூர்வ கடிதத்தை தற்பொழுது அவர் அதாவது மாநிலங்களவையுடைய தலைவருக்கும் மக்களவையுடைய சபாநாயகருக்கும் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ராகுல் காந்தி மற்றும் சில காங்கிரஸ் எம்பிக்கள் அதிக கோஷங்களை எழுப்பிக் கொண்டு தன் முன்னர் வந்ததாகவும், அப்பொழுது ராகுல் காந்தி இருந்து மிக நெருக்கமாக தன் முன்னால் வந்ததை எடுத்து தன்னால் சற்று நேரம் பதறி போய்விட்டேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்திதான் இந்த ஒரு கடிதத்தை அவர் அவை தலைவர்களுக்கு எழுதியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவையுடைய அலுவல் இன்று தொடங்கிய உடனேயே இந்த குற்றச்சாட்டை அவர் அவையிலேயும் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ராகுல் காந்தி மீது தற்போது நாகாலாந்து பெண் எம்பியினுடைய அந்த புகார் அடிப்படையில் அவர்கள் இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற சாலையினுடைய காவல் நிலையத்தில் சென்று நேரடியாகவே புகார் அளிக்கவும் உள்ளார்கள். அதே சமயம் அதற்கு எதிர்த்தரப்பில் ஏற்கனவே ராகுல் காந்தியின் சார்பாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயின் சார்பாகவும் மக்களவை சபாநாயகருக்கு 2 கடிதங்கள் என்பது வழங்கப்பட்டுள்ளது. ஒன்று, இருவரையும் இன்று காலை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பாஜக எம்பியினர் கீழே தள்ளியதாகவும், அது மட்டுமல்லாமல் அவைக்குள் செல்ல முற்பட்ட பொழுது தன்னை தாக்கியதாகவும் தனக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் ராகுல் காந்தி தரப்பில் வழங்கப்பட்ட 2 புகாரின் அடிப்படையில் காங்கிரசுடைய பெண் எம்பிக்களும் சுமார் 3.25 மணி அளவில் டெல்லியில் உள்ள காவல் நிலையத்தில் அவர்கள் புகாரை வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.